ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சூப்பர் ரெசிபி செய்ய போகிறோம். ஸோ அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நம்ம எப்போவுமே ஒரு ரெசிபி செய்யறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான இன்க்ரீடியண்ட்டை ரெடி பண்ணி வச்சுக்கணும். அப்போ நம்ம செய்ய வேண்டிய ரெசிப்பியை ரொம்ப ஃபாஸ்ட்டாக, குயிக்காக, ஈஸி மெத்தடில் செஞ்சிடலாம். இன்றைக்கி நாம் செய்ய போகிறது வெஜிடேபிள் பிரியாணி ரெசிபி. இது ஆல் ஓவர் இந்தியா எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கக்கூடிய ஒரு ரெசிபி, வெஜிடேபிள் பிரியாணி ரெசிபி. ஸோ வெஜிடபிள்ஸ் நிறைய முடிஞ்ச அளவுக்கு இதில் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. நாங்கள் இன்றைக்கி கேரட் கட் பண்ணி வச்சாச்சு. இப்போ பீன்ஸ் கட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சமையல் ரெசிபீஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் குக்கிங் வீடியோஸாக ஃபுல்லாக எல்லாமே நீங்கள் லென்த்தியாக அதில் என்னென்ன போட்டிருக்கு, என்னென்ன சொல்லியிருக்காங்கன்றத நீங்கள் வாட்ச் பண்ணால் மட்டும்தான் உங்களால் அந்த ரெசிப்பியை பக்காவாக சூப்பராக செய்ய முடியும். ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். வெஜிடபிள் பிரியாணி செய்யறது ரொம்ப ரொம்ப ஈஸி. வெஜிடபிள்ஸ் நாம் எப்போவுமே எடுத்துக்கணும். அதை ஸ்கிப் பண்ணக்கூடாது. அதுலேயும் இந்த பீன்ஸு, கேரட்லாம் ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ கேரட், பீன்ஸ் கட் பண்ணியாச்சு. ஓகேவா? இப்போது ஆனியன் கட் பண்ணிக்கலாம். ஒன்று உருண்டு ஓடிடுச்சு, பரவாயில்ல. அதை நம்ம தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் பார்த்துக்கலாம். நல்லா பொடியாக வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தக்காளியும் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க.
ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், வெங்காயம் தக்காளி கட் பண்ணி வச்சாச்சா, புதினா கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோம், கொத்தமல்லி கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கோம். அது இல்லாமல் இஞ்சியை தோலை நீக்கிட்டு கட் பண்ணி வச்சுருக்கோம், பூண்டையும் தோலை உரிச்சிட்டு வச்சுருக்கோம், 2 பச்சை மிளகா வச்சுருக்கோம். இதெல்லாம் நம்ம இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ பாருங்கள், இப்போ நம்ம இஞ்சியையும் பூண்டையும் இந்த ஜாரில் போட்டுக்கலாம். எதுக்காகனா நம்ம பேஸ்ட் மாதிரி நம்ம அரைச்சி எடுத்ததுக்கு போகிறோம். இஞ்சி பாருங்கள், நல்லா தோலை உரிச்சிட்டு சின்ன சின்ன பீஸை தான் கட் பண்ணியிருக்கோம். ஏன்னா அப்போ தான் அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி பூண்டோட தோலையும் உரிச்சாச்சு. இப்போ எல்லாத்தையும் மொத்தமாக நம்ம ஜாரில் போட்டுட்டோம். இதை அப்படியே அரைச்சிடலாமா பேஸ்ட் ஃபார்முக்கு? பாருங்கள், நல்லா மைய சூப்பராக அரைச்சாச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. நாம் செய்கிற ரெசிபிலாம் நல்லா டேஸ்டியாக வரணுன்னா முடிஞ்ச அளவுக்கு நீங்களே உங்கள் வீட்டில் இதே மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. கடையில் விற்கிது, பேக்கெட்டில் விற்கிதுன்றதுக்காக அதை நீங்கள் வாங்கி பயன்படுத்துறதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது எப்போ செஞ்சது, எவ்வளோ ஹெல்த்தியானது நமக்கு தெரியாது. பட் நாமளே இது மாதிரி வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப ஈஸி தானே. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஓனாக மேக் பண்ண இந்த இஞ்சி பூண்டு விழுத வச்சு நம்ம ரெசிபி செஞ்சால் டேஸ்ட் அட்டகாசமாக வரும். ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெடி. ஸோ நாம் இன்றைக்கி வெஜிடபிள் பிரியாணி ரெசிபி செய்ய போகிறோம் இல்லையா, அதனால் இங்கே பாருங்கள், பிரியாணி அரிசியில் தான் நாங்கள் செய்ய போகிறோம். ஸோ இந்த பிரியாணி அரிசியை தண்ணியில் ஊற வச்சுருக்கோம். ஸோ பிரியாணி ரைஸில் வெஜிடபிள் பிரியாணி ரெசிபி செஞ்சோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப எம்மியாக டெலிஷியஸாக இருக்கும், டேஸ்டியாக இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள், நாம் வந்து வெஜ் பிரியாணி செய்ய போனோம் இல்லையா, அதனால் சோம்பு, அன்னாச்சிப்பூ, சுருள் பட்டை, லவங்கம், அப்புறம் இந்த கசகசன்னு சொல்லுவாங்க, இது எல்லாமே எடுத்து வச்சுருக்கோம் சமைக்கிறதுக்கு. அப்புறம் வந்து இது இலை அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே போட்டால் தான் நம்ம செய்கிற ரெசிபி நல்லா வாசமாக இருக்கும், டேஸ்டியாக இருக்கும், ஹெல்த்திக்கும். ஓகேங்களா, அதுக்காக தான் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். ஸோ நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. ஸோ இதெல்லாமே பக்காவாக ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஒரு ரெசிபி செய்கிறோன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினாவெல்லாம் இன்க்ளூட் பண்ணிங்கன்னா ஃப்ரெஷ்ஷான, நான் என்ன சொல்கிறேன்னா ஃப்ரெஷ்ஷான ஒரு பொருளை யூஸ் பண்ணுங்கள். ஸோ அதுதான் டேஸ்ட் அதிகரிக்கும். அப்புறம் இங்கே பாருங்கள், சோயாவை நாங்கள் ஊற வச்சுருந்தோம். ஸோ ஒரு 10 சோயா கிட்ட ஊற வச்சுருக்கோம். நம்ம வெஜ் பிரியாணியில் இதெல்லாம் இன்க்ளூட் பண்ணும்போது ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்கும். பச்சை மிளகாவெல்லாம் கீறி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். வெங்காயம் தக்காளி எல்லாமே பக்காவாக ரெடி. சமையல் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஸோ இங்கே பாருங்கள், உருளைக்கிழங்கு, பீன்ஸு, கேரட்டு எல்லாம் கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கோம். ஸோ நாம் இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சாச்சு. அதே மாதிரி நாங்கள் இன்றைக்கி வந்து பெரிய பெரிய சோயா தான் இன்க்ளூட் பண்ணுறோம். சோயாலேயே வந்து டிஃப்ரெண்ட் சைஸஸில் வந்து அவைலபிளாக இருக்குது மார்க்கெட்டில். நாங்கள் இன்றைக்கி வந்து ஒரு பெரிய சைஸு சோயா தான் எடுத்துருக்கோம். இதை விட குட்டி குட்டி சோயாலாம் இருக்குது, பட் நாங்கள் இன்றைக்கி இந்த சைஸ் எடுத்துருக்கோம். இது வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே ரெடியாக இருக்குது. ஸோ நம்ம சமைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். கேஸ் ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம குக்கரில் செய்ய போகிறோம். அதில் குக்கர் எடுத்தாச்சு.
ஸோ குக்கர் வச்சோமா, குக்கர் எல்லாம் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம சமையல் செய்கிறதுக்கு சன்லாண்ட் ஆயில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றியாச்சு. நெய் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் to 1 ஸ்பூன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. ஸோ நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இந்த மசாலா எல்லாத்தையும் போட்டுடலாம். அந்த பட்டை, அன்னாச்சி பூ, லவங்கம், கசகசா எல்லாமே போட்டுட்டோமா. இப்போ வந்து வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தோம்ல அதையும் போட்டுக்கலாம். சால்ட்டு போட்டுட்டு வதக்கலாம், அப்போ தான் சீக்கிரமாக வதங்கிடும். இப்போது நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டுக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். அடுத்து தக்காளி போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். இப்போ கேரட், பீன்ஸு, உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் போட்டுடலாம். புதினா போட்டுக்கலாம். கருவேப்பிலை,
சோயா ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் போட்டுக்கலாம். இப்போ கொத்தமல்லியை போட்டுடலாம். மஞ்சள் தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். சால்ட் 1 ஸ்பூன். பிரியாணி மசாலா, கரம் மசாலா 1 ஸ்பூன். மொத்தமாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தயிர் ஊற்றிக்கலாம். மொத்தமாக நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. ஸோ இப்போ ஊற வச்சு பிரியாணி அரிசி. ஸோ பிரியாணி அரிசினே கடையில் விற்கிது இல்லையா, அந்த அரிசியை வாங்கி ஊற வச்சுருந்தோம். அதுதான் இப்போ நாங்கள் செய்கிற இந்த வெஜிடபிள் பிரியாணி ரெசிபிக்கு யூஸ் பண்ணுறோம். ஸோ பிரியாணி அரிசியை போட்டாச்சு. மொத்தமாக கரண்டி வச்சு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. ஓகே, பாருங்க எவ்வளோ சூப்பராக தயாராகுதுன்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி ரெசிபிலாம் செய்யும்போதே தண்ணி அளந்து ஊற்றணும். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இது வந்து அரிசி வந்து பார்த்திங்கன்னா, அந்த பிரியாணி அரிசி 1 டம்ளர் வந்து போட்டோம். அதுக்கு தண்ணி எவ்வளோ வைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.5 டம்ளர் தண்ணி. இதுதான் கணக்கு. நீங்களும் இது மாதிரி ரெசிபிஸ்லாம் செய்யும் போதே தண்ணி அது மாதிரி அளந்து தான் நீங்கள் வந்து ஊற்றி ரெசிபி செய்யணும். அப்போ தான் வந்து ரெசிபி நல்லா வரும், டேஸ்ட்டாக வரும் சாப்பிட்றதுக்கு. 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி. மொத்தமாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இப்போ எல்லாமே இன்க்ரீடியன்ட் சேர்க்க வேண்டியது எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இப்போ மூடி போட்டு மூடிடலாமா? விசில் போட்டு விட்டுருலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இப்போ நம்ம செஞ்சிட்ருக்க இந்த வெஜிடபிள் பிரியாணி ரெசிபி தயாராக போகுது. ஜஸ்ட் ஒரே ஒரு விசில் வந்துட்டால் போதும். நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி ரெடியாக இருக்குது நாம் செஞ்ச வெஜிடபிள் பிரியாணி ரெசிபி. ஸோ ஒரு விசில் வரதுக்காக ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணலாம்.
ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெஜிடபிள் பிரியாணி ரெடியாக போகுது. ஸோ நம்ம வந்து ஒரு பச்சடி ரெடி பண்ணிக்கலாம். இந்த பச்சடி வந்து பார்த்திங்கன்னா ஆனியன்னு ப்ளஸ் இந்த மாதிரி குக்கும்பர் ரெண்டுத்தையுமே வந்து இன்க்ளூட் பண்ணி ஒரு பச்சடி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அந்த குக்கும்பரோட மேல் தோலை வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம அதை பீல் பண்ணிடலாம். பீல் பண்ணிவிட்டு உள்ளக்கத்தை மட்டும் குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ பாருங்கள், தோல் எல்லாமே பீல் பண்ணியாச்சா. இப்போ குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், இப்போ குக்கும்பரை குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். ஓகே, நல்லாயிருக்கும். இதே மாதிரி சின்ன சின்ன ஸ்லைசஸ் போட்டுருங்க. சாப்பிடும்போதே நல்லாயிருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ குக்கும்பர் கட் பண்ணியாச்சு, ஆனியனும் கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அந்த பச்சடி ரெடி பண்ணிடலாமா? ஆனியன் குக்கும்பர் பச்சடி. ஸோ பாருங்கள், ஒரு கிண்ணத்தில் நம்ம அரிஞ்சு வச்ச கட் பண்ணி வச்சுருந்த குக்கும்பர் ஆனியன் எல்லாத்தையும் போட்டாச்சு. இது சூப்பரான டேஸ்டியான ஒரு பச்சடி. இது ஒரு பெஸ்ட்டான சைட் டிஷ்ஷு நாம் செஞ்சுருக்க இந்த வெஜிடபிள் பிரியாணி ரெசிபிக்கு. ஸோ இதில் வந்து அப்படியே தயிர் கொஞ்சம் ஊற்றிட்டு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பச்சடி வந்து பார்த்திங்கன்னா உடம்புக்கு ஆரோக்கியத்தையும் கொடுக்கும், குளிர்ச்சியை கொடுக்கும், நல்ல ஜீரணத்தையும் கொடுக்கும். ஸோ அதனால தான் பிரியாணி ரெசிபீஸு, வெஜிடபிள் பிரியாணி, நான்வெஜ் பிரியாணிக்கெலாம் இது மாதிரி பச்சடி வந்து சைட் டிஷ்ஷாக கொடுப்பாங்க. நீங்களும் கண்டிப்பாக சம்மர் டைம்லலாம் சமைக்கிறீங்கன்னா இது மாதிரி பச்சடிஸ்லாம் தாராளமாக செஞ்சு சாப்பிட்லாம். ஸோ சால்ட்டு போட்டாச்சா. இப்போ நம்ம எல்லாத்தையும் ஒன்றோட ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ அவ்வளோதான். ஸோ டேஸ்டியான ஆனியன் குக்கும்பர் பச்சடி ரெடி. ஓகேங்களா, இந்த பச்சடி இப்போ ரெடி ஆகிடுச்சு. ஓகே, இப்போ நம்ம விசிலுக்காக வெயிட்டிங். இது வந்து பிரியாணி அரிசியில் செய்கிற வெஜிடபிள் பிரியாணி, அதனால் ஒரு விசில் போதும். ஜஸ்ட் ஒரு விசில் வந்துச்சுனாலே நம்ம கேஸ் ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஓகே, விசில் வந்துடுச்சு. ஸோ நம்ம கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ அப்படியே ஒரு 2 மினிட்ஸ் விட்டுடலாம். 2 மினிட்ஸ் கழிச்சிட்டு நம்ம ஓப்பன் பண்ணி எப்படி வந்திருக்கு நம்ம செஞ்சுருக்க வெஜிடபிள் பிரியாணி ரெசிபின்னு பார்க்கலாம். ஸோ நாம் செஞ்ச வெஜிடபிள் பிரியாணி ரெசிபி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ பாருங்கள், ஓப்பன் பண்ணோடனே எவ்வளோ டெலிஷியஸாக சூப்பராக இருந்திருக்கு பாருங்கள் வெஜிடபிள் பிரியாணி ரெசிபி. வாவ், செம்ம எம்மி இல்லை? வாவ், எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல. ஸோ நாங்கள் செஞ்ச இந்த வெஜிடபிள் பிரியாணி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் செஞ்ச இந்த ரெசிபி எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
ஸோ பாருங்கள், வெஜிடபிள் பிரியாணி ரெசிபி கூடவே வந்து ஆனியன், குக்கும்பர், தயிர் பச்சடி செம்மையாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இதே மாதிரி சமைச்சிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதில் நிறைய வெஜிடபிள்ஸ் இருக்கிறதுனால நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு தோணும் போதெல்லாம் சமைச்சு சாப்பிடுங்க. Thank you so much for watching.